Good morning students, welcome back to Sheba online class. The last class we have studied reflexive, symmetric, transitive and equivalence relation in the relation. Okay. When we are said to be the given relation is reflexive, that means A is related to A. The element is related to the same element. Okay. Symmetric means A is related to B and gives B is related to A. அப்படியே ரிவர்ஸில் வரணும். Transitive A is related to B and one more thing, B is related to C. So for assumption we need two relations, two elements and which imply A related to C. That means இன்னொரு new element, அதாவது ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் கம்பைன் பண்ணக்கூடிய ஒரு எலிமெண்ட் அங்கே இருக்கணும். It is possible means it is transitive. இப்போ இந்த மூணு possess பண்ணதுனா, if a relation possesses all the three, then the relation is said to be an equivalence relation. Okay, ஒரு செட்டில் A, B, C ஒரு 3 elements இருக்குன்னு எடுத்துக்கிறோம். இப்போ அது ரிஃப்ளெக்சிவாக இருக்கிறதுக்கு A, A, B, B, C, C இது கண்டிப்பாக இருக்கணும். இது இருந்ததுன்னா it is reflexive. 3 elements இருந்ததுன்னா இது 3யும் இருக்கணும். Suppose 2 elements in X means we should have A, and B, B இருந்தா that is reflexive. And also this is symmetric. Symmetric means what? A related to B implies B related to A. That means ஒரு bracket குள்ள ரெண்டு element இருக்குதுன்னா first one is related to second one இருந்ததுன்னா second one related to first one இருக்கணும். Okay, இங்கே A இருக்கு. So A to A. So second element also A to first element na A. So A to A na A இருந்தா போதும், symmetric prove பண்ணலாம், reflexive prove பண்ணலாம். And the next one transitive. Transitive is we need two elements. Is it A to B and B to C இருக்கணும். இந்த ரெண்டு element இருந்ததுன்னா we should have A, C in the relation. அந்த ரிலேஷன்ல கண்டிப்பா AC இருந்தாதான் that is reflexive. For listen, A ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ A ல இருந்து A க்கு போகுது. அகைன் செகண்ட் எலிமெண்ட்ல தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகணும். செகண்ட் எலிமெண்ட். ஸோ இங்க பாருங்க, செகண்டா இருக்கிற இந்த இதுல இருந்து செகண்ட் எலிமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ B2 சம்திங் எது வேணா இருக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம செகண்ட் எலிமெண்ட் என்ன A தான். இப்போ A ல இருந்து அகைன் வேற எங்க போகுது? இந்த எலிமெண்ட்டே தான் நம்ம மீன் பண்ண முடியும். A ல இருந்து A கே போகுது. ஸோ நமக்கு தேர்ட் ஒன் ஆல்சோ A to A தான் வரும். ஸோ ஒரு AA, BB, CC இருந்ததுன்னா இட் இஸ் பொசஸஸ் ஆல் த த்ரீ, ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவாக இருக்கும். ஓகே, சப்போஸ் இன்னொரு கண்டிஷன் இருக்குது அதில் ரிஃப்ளெக்சிவ் பார்க்குறதுக்கு. இது மாதிரி இருந்தால் ரிஃப்ளெக்சிவ் தான். சப்போஸ் AB மட்டும் இருக்குது, AB மட்டும் அதில் இருக்குது, BC இல்லை. இப்போ இந்த செட்டில் BC இல்லை அப்படின்னா நம்ம ரிஃப்ளெக்சிவ்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு எலிமெண்ட் வேணும். ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு எலிமெண்ட்டே இல்லைன்னா we need not prove this is not transitive. We said this is transitive. Transitive இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு எலிமெண்ட் கிடைக்கலன்னா நாம் அதை ப்ரூவ் பண்ணவே தேவையில்லை, டிரான்சிட்டிவ்னு சொன்னால் மட்டும் போதும். ஓகே, let us see the exercise sum. Second one, listen. Let X is equal to AB, CD, 4 elements. And R equal to, R is the relation subset of this cross product சொல்லலாம் இல்லையா? So AA, BB, AC it is given. Write down the minimum number of ordered pairs to be included to R. இது கூட minimum number of element எவ்வளோ ஆட் பண்ணீங்கன்னா to make it reflexive, symmetric, transitive and equivalence இருக்குன்னு சொல்கிறாங்க. இதன் ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும்னா நமக்கு தெரியும் இதில் எத்தனை எலிமெண்ட் இருக்குது, 4 elements இருக்குன்னா அந்த 4 pairs. இப்போ வந்து 3 அப்படின்னா AA, BB, CCன்னு சொல்லியிருக்கேன். சப்போஸ் ஒன் மோர் D இங்கே இருக்குது. ஸோ we must have DD also here. ஸோ இந்த 4 element இருந்தால் it will be reflexive. ஸோ ஆல்ரெடி 2 element இருக்குது. ஸோ we need CC and DD. That is enough to prove R is a reflexive. Okay. First one, reflexive. Listen, ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும் அப்படின்னா லிசன் பண்ணுங்க. ஆல்ரெடி the pair AA, BB is there. So we need only two, that is CC and DD. Okay,
So to make R to be reflexive, we must have the remaining one is what? C comma C and D comma D. These two pair we must have to prove that R to be reflexive. Okay. Next, this is our minimum number of pairs to make R to be reflexive. Next, second one, symmetry. For symmetric, listen the relation AABB. These two are satisfy all the three. We know very well. And AC, listen AC. AC is there, so we must have C comma A. Okay, to make R to be symmetric, we must have what? C comma A. Okay. Next, third one is transitive. Listen, in R there are three elements AA, BB, and we know very well AA, BB possesses all the three: reflexive, symmetric and transitive. And consider A comma C. One more element A comma C மட்டும்தான் இருக்கு. இப்போ இந்த ஏசியை வந்து இது ஏசியை வச்சு நம்ம இது டிரான்சிட்டிவ்னு சொல்ல முடியும். லிசன், ஃபர்ஸ்ட் இதை ரெடி செக் பண்ணுங்க. ஏஏ, செகண்ட் எலிமெண்ட் வாட்? ஏல ஸ்டார்ட் பண்ணக்கூடியது another one is ஏசி. ஸோ நமக்கு நியூ ஒன் என்ன வேணும்? ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் கம்பைன் பண்ணக்கூடிய ஏசி எலிமெண்ட் இஸ் ஆல்ரெடி தேர். ஓகே, இட்ஸ் ஆல்ரெடி இன் த செட். ஸோ டிரான்சிட்டிவ் சொல்லலாம். அதர்வைஸ் we are having only one element, so we need two element to assume it is to be transitive. Transitive prove பண்றதுக்கே நமக்கு ரெண்டு எலிமெண்ட் வேணும். ஒன்று தான் இருக்கு. அப்போ அந்த ஒன்று தான் இருக்குதுன்னா we need not to prove this is not transitive. So this is transitive னு சொன்னா போதும். ஓகே, so so we simply write nothing to be included. Nothing to be included. Next, last one is equivalence relation. Equivalence இருக்குன்னா the relation possesses all the three. reflexive இருக்கணும், symmetric இருக்கணும் and transitive இருக்கணும். so reflexive இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன எலிமெண்ட் வேணும்? these two. Symmetric we need this one. So for equivalence those three elements we need. Okay, therefore required pairs are C comma C, D comma D and C comma A. equivalence prove பண்ணனும் அப்படினா reflexive, symmetric, transitive ல என்னென்ன ஆட் பண்ணிருக்கோமோ அதை மட்டும் எடுத்து எழுதுனீங்கன்னா போதும். ஓகே, let us see fifth sum. Set of natural numbers. We know natural numbers are start from 1 to etc. R be the relation defined by A is related to B if 2A plus 3B equal to 30. இந்த கண்டிஷனுக்கு satisfy ஆகக்கூடிய எல்லா எலிமெண்ட்டும் Rல இருக்குன்னு அர்த்தம். Write the relation by listing all the pairs. Check whether it is reflexive, symmetric, transitive and equivalence relation. So இது நம்ம செக் பண்ண போறோம். ரிஃப்ளெக்சிவா இருக்கா, சிமெட்ரிக்கா இருக்கா, டிரான்சிட்டிவா இருக்கா. இதுல ஏதாவது ஒன்று நாட் வந்தது அப்படின்னா this is not equivalence. ஓகே, எல்லாமே satisfy ஆனாதான் equivalence. ஓகே, next listen, first write the pairs. எல்லா pairs-உம் நம்ம லிஸ்ட் பண்ண போறோம். It is given 2A plus 3B equal to 30. Okay, so 3B equal to what? 30 minus 2A and B is equal to 30 minus 2A divided by 3. First we have to find the list of pairs. List of pairs க்கு நம்ம A க்கு ஒரு வேல்யூவா சப்ஸ்டிட் பண்ணி B ஓட வேல்யூ எடுக்க போறோம். அது எல்லாமே n ல இருக்கணும். நேச்சுரல் நம்பர்ஸா இருக்கணும். First we have to put 1.
So A is equal to 1. We have to put A is equal to 1. What we get? B is equal to 30 minus 2 into 1 by 3. We get 30 minus 2 divided by 3, which is 28 by 3. This is not natural number. Okay, this is not belongs to natural number. So in the pair namakku varadhu. Next check for 2. B is equal to 30 minus 2 2s are 4 by 3. What we get? 26 by 3. This is also not belongs to n because 26 is not divisible by 3. Similarly 28. Next check for 3. A equal to 3 we get. B is equal to 30 minus 3 2s are 6. This is equal to what? 30 minus 6 is 24 by 3. We get 8. So 3 எடுக்கும்போது தான் நமக்கு வந்து it belongs to n natural number வருது. So இதான் first pair நமக்கு. Next இந்த மாதிரி 1 1 நீங்க செக் பண்ண தேவையில்லை. Listen, இப்போ எந்த நம்பரால டிவைட் ஆயிருக்கு 3 ஆலனா next third number 3 3 ஆட் பண்ணிக்கணும் a ஓட. உனக்கு ஈஸியா வரும். A is equal to 6 எடுத்துக்கணும். Add 3 to 3 we get x. A is equal to 6. So B is equal to, substitute here, 30 minus 2 into 6 12. 30 minus 12 by 3 is equal to 18 by 3 equal to 6. Our second pair is 6 comma 6. Okay, our first pair is 3 comma 8. Our second pair is 6 comma 6. Next what we put? A is equal to 9. This is equal to, B is equal to what? 30 minus 9 2s are 18 by 3. We get 12 by 3. 12 by 3 is equal to 4. So our third pair is 9 comma 4. Third pair is 9 comma 4. Next put A is equal to 12. So B is equal to what? 30 minus 12 means 12 into 2, 24 by 3 we get 6 by 3 which implies 2. So our next pair is 12 comma 2. Next is substitute 15 for A, we get B is equal to 30 minus 30 divided by 3 is it. It is 0. This is not belongs to the natural numbers. Okay, listen, all the B values are reduced, so next value will be negative. So we can stop up to this. Okay. So I collected all the pairs of R. So we get 3 8 6 6 9 4 and 12 comma 2. First check it for reflexive. Listen, reflexive இருக்குன்னா ஒரு எலிமெண்ட் இருந்தா அதே எலிமெண்ட் அந்த bracket குள்ள இருக்கணும். Listen, 6 comma 6 மட்டும் தான் இருக்கு. So 3 9 12 இது எதுமே இல்ல. So at least 1 மட்டும் சொன்னீனா கூட போதும். Reflexive means what? A is related to A வா இருக்கணும். But 3 comma 3 is does not belongs to R. Therefore R is not reflexive. Okay, next is symmetric. Listen, for symmetric, A is related to B which implies B is related to A. Listen, 3 comma 8 is there but we must have 8 comma 3 கண்டிப்பா இருக்கணும். Listen, there is no 8 comma 3. As well 9 4 is there, 4 comma 9 not there, and 12 comma 2 is there, and 2 comma 12 is not in this set, in this relation. So it is not symmetric. That means 3 comma 8 belongs to R but 3 comma 8 does not belongs to R. Therefore R is not symmetric. Third one, transitive. Transitive நமக்கு ரெண்டு எலிமெண்ட் வேணும். லிசன், 3 8 இருந்ததுன்னா கண்டிப்பா 8ல ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு எலிமெண்ட் இருந்தா தான் செக் பண்ண முடியும். செக் பண்ணவே முடியலனா நம்ம transitive இல்லன்னு சொல்லக்கூடாது, இட் இஸ் transitive சொல்லணும். ஓகே, 3 comma 8 இருக்கு பட் 8 comma something is not there. Similarly 9 4 இருக்கு, 4 comma something இருக்கான்னு பார்க்குறோம், இல்ல. 12 comma 2 is there, there is no 2 comma something. So it is transitive. First write the relation
statement A is related to B and B is related to C, which implies A related to C. So listen, it is transitive. Okay, transitive சொன்னீங்கன்னா போதும். Next, equivalence இருக்கா இல்லையான்னு செக் பண்றோம். At least one not வந்ததுனாவே that is not an equivalence relation. So நமக்கு ரெண்டு not கிடைச்சிருக்கு. So it is not an equivalence relation. R is not reflexive, not symmetric, and but transitive. So it is not an equivalence relation. Okay, it is not an equivalence relation. Understood? Listen, ninth one, it's important one. In the set Z of integers defined m related to n if m minus n is divisible by 7. இப்போ ஆர்ல ஒரு எலிமெண்ட் இருக்கணும் அப்படின்னா m related to n means இதோட difference m minus n is divisible by 7 இருக்கணும். Okay, listen. First write the given relation and reflexive. Reflexive means m is related to m, the same number. So it implies what? M minus m 0 ன்னு வரும். So இது வந்து 7ல divisible ஆகுதான்னு செக் பண்றோம். 0 is divisible by any number, we know very well, and this is divisible by 7 also, divisible by 7 also. Therefore R is reflexive. Okay, next is symmetric. Symmetric is what? M is related to n, which implies n related to m இருக்கான்னு செக் பண்றோம். Let m related to n means m minus n is divisible by 7. Okay, நம்ம m minus n என்னன்னு எடுத்துக்கிறோம்? ஒரு sum constant into 7 ன்னு எடுத்துக்கிறோம். 7 into k. Okay, for some integer k. Okay, next நமக்கு n related to m இருக்குதான்னு செக் பண்றோம். So n related to m means what? n minus m find out பண்ணலாம். n minus m equal to minus of m minus n, is it? Minus of m minus n, which is equal to minus 7k. Instead of m minus n, 7k we put. Now taking 7 outside and minus k inside. Now 7 into something, so it is also divisible by 7, is divisible by 7. Therefore R is symmetric. Okay, R is symmetric. Next, check it for transitive. Transitive statement m related to n, n related to p gives out m related to p அப்படின்னு நம்ம prove பண்ண போறோம். Assuming these two means what? Let m minus n, this is equal to multiples of 7, we take it as 7 into k, and n related to p means n minus p is equal to 7 into l. Okay, for some k comma l, for some integers k comma l, r belongs to z போட்டுக்கலாம். Okay, and now we have to prove m minus p. We have to prove what? M minus p is multiples of 7. Okay, now add these two, we get m minus n plus n minus p, which is equal to 7k plus 7l, is it? So these two gets cancelled, we get m minus p, which is equal to, taking 7 outside, inside we get k plus l. Now this is multiples of 7. Okay, this is multiples of 7. So this term is divisible by 7, divisible by 7. Therefore m is related to p.
M is related to P, we get, therefore R is transitive. So these two are possesses reflexive, symmetric and transitive, therefore R is an equivalence relation. R is an equivalence relation. Understood? இப்போ 7 divisible சொல்லிருக்காங்க. 7 க்கு பதிலா 5, 4, 6 எது வேணா கேட்கலாம். சேஞ்ச் பண்ணி கேட்டா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி போடணும். Okay, this is important sum. Understand? Do the remaining sum as your homework. Thank you students.